ஓகே, ஸோ நம்ம ஒரு ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது, இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸும் நம்ம தமிழ்நாடு சைட்ல இருந்து வந்தது கிடையாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் நம்ம தமிழ்நாடுல இருந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏஷியன் கேம்ஸ் வருது, அடுத்தது காமன்வெல்த் கேம்ஸ் வருது, தமிழ்நாடுல இருந்தும் ஸ்விம்மர்ஸ் அதுக்கு குவாலிஃபை ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டத்தில் இன்னும் நிறைய பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்ம ஸ்டேட்ல இருந்து கண்ட்ரிக்கு நல்ல பெருமை சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. எஸ்டிஐடி பத்தி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கலாம் நான். அவங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு. இந்தியாலேயே நான் வந்து நிறைய ஸ்டேட் போய் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். பட் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸுக்கு பண்ற அளவுக்கு வேற எந்த ஸ்டேட்டுமே நம்ம கண்ட்ரியில பண்ணதே கிடையாது. ஸோ எஸ்டிஐடி பத்தி சொல்லணும்னா ஸ்கீம்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் தராங்க, நம்ம போடுறதுக்கு முன்னாடியே நம்மளை பெனிஃபிஷியல் ஆக்குறதுக்கான மானிட்டரி பெனிஃபிட்ஸ் தராங்க. ஸோ எஸ்டிஐடி எப்பயுமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய பண்ணுவாங்க இந்த மாதிரி சாம்பியன்ஸை பார்த்துட்டுன்றதை நாங்கள் நம்புறோம். இல்ல, புது மினிஸ்டர்னு நான் சொல்ல வரல. எஸ்டிஐடின்றது ஒரு என்டிட்டி, அவங்க எப்பயுமே அவங்களோட குறிக்கோள்ல நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. புது மினிஸ்டர் வந்தாலும் அவரும் வந்து ஒரு பாஸ்கெட் பால்ல சீனியர் பிளேயரா இருந்து பிரசிடென்ட் ஆஃப் பாஸ்கெட் பால் அசோசியேஷன் ஆஃப் இந்தியால இருந்து வந்து தான் இந்த சீட்ல இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்போர்ட்டோட நுவான்சஸ், ஒரு நியூக் அண்ட் கார்னர் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, அத்லீட்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை கண்டிப்பா புரிஞ்சு எங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதை நாங்க நம்புறோம். நீச்சலுங்கிறது வந்து இன்னும் நம்ம தமிழ்நாடுல அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகல. தமிழ்நாடுன்னு சொல்றதை விட இந்தியாவில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏஷியன்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஸ்போர்ட் வந்து கோல்டு வின் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு ஒரு 1,00,000 மக்களுக்காச்சும் தெரிஞ்சிருக்கும் அது. பட் இப்போ ஸ்விம்மிங் வந்து அந்த அளவுக்கு இன்னும் அவேர்னஸ் கிரியேட் ஆகல. பட் இந்த மாதிரி மேலும் மேலும் சின்ன பசங்க, ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் வர இன்டர்நேஷனல்ல வின் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணும்போது, அதுவும் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க அதை எடுத்துட்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ இன்னும் நல்ல பெட்டர் ரீச்சா இருக்கும் ஸ்விம்மிங்க்கு. இப்ப வரைக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியலங்க. பட் நாங்க கண்டிப்பா அவங்கள போய் மீட் பண்ணுவோம். இந்த சந்தோஷமான விஷயத்த நாங்க சொல்லி எங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்க கண்டிப்பா கேட்போம்.